வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா, கர்நாடகாவில் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிடுச்சிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இப்போ அங்கே வேறு ஒரு உருவத்தில் கர்நாடகாவில் எலெக்ஷனில் ரொம்ப தீப்பொறியாக எரியுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பாஜகவுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு. அது என்னென்னா, இப்போ நீங்கள் கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் நீங்கள் உற்று நோக்கும்போது இந்த ஒரு காங்கிரஸினுடைய ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்தியா கூட்டணி, அங்கே மெயினாக காங்கிரஸ் தான் இருக்குது மெயின். அதனால் அந்த இந்தியா கூட்டணியினுடைய குறிப்பாக காங்கிரஸோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இங்கே உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கல் எய்ம்ஸ் வரல அப்படிங்கிறத சிம்பாலிக்காக வெளிப்படுத்துறதுக்கு ஒரு செங்கல் மட்டும்தான் வந்திருக்கு. டெல்லியிலேருந்து பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு செங்கல் மட்டும்தான் ஒரு மெடிக்கல் காலேஜாக வழங்கப்பட்டிருக்கு. மற்றபடி ஒன்றுமே நடக்கலை. அது ஜீரோ தான் அதனுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிற மாதிரி இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ அங்கே கர்நாடகாவில் என்ன நடந்திருக்குன்னா, காலி சொம்பு, இப்போ நம்ம வீட்டிலலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, கொலோக்கியலாகவே செம்பு அல்லது சொம்புன்னு நம்ம அதை சொல்லுவோம். அதில் தண்ணி இல்லாத ஒரு செம்பை ஒரு சிம்பிளாக வச்சு காங்கிரஸ் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, நாங்கள் வறட்சிக்கு இத்தனாயிரம் கோடி கேட்டிருந்தோம், அதேமாரி ஜிஎஸ்டிலேருந்து எங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை இவ்வளவு கோடி கேட்டிருந்தோம், எங்களுக்கு இது எல்லாமே ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் ஒன்றுமே கொடுக்கல, அதுக்கு பதிலாக எங்களுக்கு கொடுத்தது ஜீரோ தான், முட்டை தான், எங்களுக்கு ஒரு பைசா கூட ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்டேருந்து, மோடி அரசாங்கத்துக்கிட்டேருந்து எங்களுக்கு சேர வேண்டியதும் வரல. அதே மாதிரி நாங்கள் வறட்சி நிவாரணத்துக்குன்னு கேட்டோம், பல ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் டிமாண்டு வச்சோம், கோர்ட்டுக்கெல்லாம் கூட போனோம் நாங்கள். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு ஒன்று கூட கொடுக்கல, ஜீரோ தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான அதை சிம்பாலிக்காக உணர்த்துகிற மாதிரி காலி சொம்பு எல்லா காங்கிரஸ் பிரச்சாரத்துலேயுமே அதை விளம்பரம் படுத்துகிறாங்க, பேப்பரில் விளம்பரம் படுத்துகிறாங்கங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது பிரச்சாரத்துக்கு போகும்போது காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் இன்க்ளூடிங் ஒன்றியத்தில், அதாவது காங்கிரஸினுடைய தலைமை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வந்திருக்கிற அந்த லீடர்ஸுமே சேர்ந்து இந்த ஒரு கையில் ஒரு காலி சொம்பை வச்சுருக்குறாங்க. அந்த காலி சொம்பை வச்சுக்கிட்டு, அதுவும் மோடி வர நேரம் வேறு, அங்கே மோடி வந்திருக்கிறார் வேறு பிரச்சாரத்துக்கு, இங்கே மாதிரி அங்கே போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் இருக்கிற அந்த வருகிற டைம்லேயே பார்த்திங்கன்னா, அவருக்கு எதிராக இவங்க பிரச்சாரத்தின் போது இந்த காலி சொம்பை காட்டி இங்கே அதை நல்லா தலைகீழ ஊற்றுறாங்க. அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லைங்கிறதும் நமக்கு தெரியுது. ஆக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னவோ ஜீரோ தான், ஒன்றும் இல்லை, வெறும் செம்பு தான், நம்ம செம்பை கொடுக்குறோம், அந்த செம்பை அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க, அதில் அவங்க போட வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷனை எதுவும் போடலை, நமக்கு கர்நாடகாவுக்கு வர வேண்டிய எந்த ஒரு பணமும் ஜிஎஸ்டி நிலுவையாக இருந்தாலும் சரி, இல்லை வறட்சி நிவாரணம், இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டு வச்சோம், அந்த எந்த தொகையும் எங்களுக்கு வரல, பதிலாக எங்களுக்கு ஜீரோ தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு, முட்டை தான் ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு வருது, எங்களுக்கு வர வேண்டியது எதுவும் ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் இந்த தடவை நாங்களும் மோடிக்கு அதே செம்பு, முட்டை செம்பை நாங்கள் காலி செம்பையை ஓட்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம், எங்களுக்கு அவர் காலி செம்பை கொடுத்தார் இல்லைங்களா, அதே மாதிரி நாங்களும் அவருக்கு பரிசாக காலி செம்பை தான் கொடுக்க போகிறோன்னு இந்த ஒரு பிரச்சாரம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. இது கர்நாடகா முழுக்க போயிடுச்சு, கிராமத்துக்கெல்லாம் கூட கொண்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாங்கங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும். ஆக தமிழ்நாட்டில் ஒற்றை செங்கல் எப்படி உதயநிதி எல்லா இடத்துக்கும் கொண்டு போனார், எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டார். ஏறக்குறைய 39 தொகுதி, பாண்டிச்சேரி தொகுதிக்குமே அவர் அதை எடுத்துகிட்டு போனார். எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துலலாம் அவர் கேட்ட முதல் கேள்வி இந்த செங்கல் தான் வந்துருக்குது, எய்ம்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னார் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க காப்பி பண்ணி செங்கலுக்கு பதிலாக காலி செம்பை அவங்க வச்சு ரொம்ப வீரியமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே
இங்கே மாதிரியே வந்து அங்கே வந்து சித்தராமையா அரசாங்கத்துக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ இங்கே உள்ள சில ஸ்கீம்ஸ், திராவிட மாடல் ஸ்கீம்ஸ் வந்து அவங்களும் வந்து இந்த இலவச பஸ்ஸு, மகளிருக்கு தொகை, எலக்ட்ரிசிட்டியில் கம்மி பண்ணது, இதெல்லாமே வந்து இங்கே செஞ்சது எல்லாத்தையுமே அங்கே அவங்க கொண்டு போய் இப்போ ஆட்சிக்கு வந்த ஒரு 2 ஆண்டுகளில் ரொம்ப அருமையான அளவில் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ மக்கள் மத்தியில் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் வந்து திமுக ஆட்சி மேலே எந்த எதிர் அலையும் இல்லையோ, அதேமாதிரி சித்தராமையா கவர்மெண்ட் மேலே, காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே அங்கே எந்த எதிர் அலையும் வீசலைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அலைகள் இல்லாத ஒரு இந்த நேரத்தில் மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தை வந்து மிக அருமையாக கொண்டு போயிருக்காங்கங்கிறது தான் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து நம்ம காங்கிரஸினுடைய ஐடி வார் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து இது ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. மோடியை வந்து இதுக்கு மேலே அடித்து வச்சு செய்யணுன்னா வந்து இதுதான் வந்து மிக திறம்பட உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கீமு. கூடவே இந்த வெத்து செம்பு கொண்டு போகும்போது இன்னமும் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க பண்ணாங்கள்ல, கேஸ் சிலிண்டர் விலையாறி போனது, கேஸுக்கு வந்து வழிபாடு நடத்தி ஒரு இதுலேயுமே கேஸை வந்து அங்கே கொண்டு போய் வச்சு, கேஸ் சிலிண்டரை கொண்டு போய் வச்சு அவங்க வந்து இது விலை எவ்வளோ இருந்தது, 330 ரூபா இருந்தது, இப்போ 1200 வந்துடுச்சுன்னு அந்த பிரச்சாரமும் கூடவே பண்ணுறாங்க. அதேமாதிரி சித்தராமையா கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் கூடவே கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மத்தியில் எங்கள் ஆட்சி தான் வந்ததுன்னா இதை எல்லாமே மத்தியிலையும் நாங்கள் செயல்படுத்துவோம், உங்களுக்கு வேலைவாய்ப்பை தருவோம், விலைவாசியை கட்டுப்படுத்துவோம். கூடவே மோடி அரசாங்கத்தால் கர்நாடக மக்களுக்கு கரடி காசுக்கு எந்த பயனும் கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் இல்லாத தான் இந்த 10 ஆண்டுகள் வந்து மோடி அங்கே ஆட்சியில் இருந்தப்போ நமக்கு நடந்தது. அதேமாரி எங்களுக்கு முன்னாடி இருந்த பாஜக அரசாங்கம் இங்கே வந்து இருந்த அரசாங்கத்தின் மூலமாகவும் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, வெறும் காலி சொம்பு தான் கிடச்சிருக்கு, தண்ணி இல்லாத சொம்பு தான் கிடச்சிருக்கு, எந்த பயனும் இல்லாத சொம்பு தான் இங்கே இருக்குது. பிஜேபின்னாவே பயன் இல்லாத சொம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சாரங்கள் வந்து இந்த பரப்புரை ரொம்ப 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 வைரலாக வந்து எல்லா இடத்துலையுமே போயிடுச்சு. முதல்ல இது நகரங்களில் மட்டும்தான் போயிடுச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு அங்கேருந்து வர தகவல்கள், அங்கேருந்து உள்ள ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இதை வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயினாக வந்து வார் ரூம் வந்து காங்கிரஸோட வார் ரூம் அங்கே கொண்டு போயிருக்கு. எவரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் கர்நாடகா இதை கொண்டு போயிட்டாங்க. அவங்க இதை கொண்டு போய் இது வந்து ஸ்ட்ராங்காக மக்கள் மத்தியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த காலி சொம்புங்கிறது மட்டும் இல்லை, அதோட கர்நாடகா ப்ரைடும் சேர்ந்துருக்கு. அதில் கர்நாடகத்தினுடைய கௌரவமும் வந்து கன்னடிகாசோட கௌரவமும் இதில் இருக்குது. ஸோ கன்னடிகாசனுடைய கௌரவத்துக்கு பாஜக எந்த வேலையும் செய்யலை, அந்த கௌரவத்துக்கு மதிப்பளிக்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் மெசேஜ் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அருமையாக, ரொம்ப நீட்டாக, ஃபாஸ்ட்டாக இந்த வார் ரூம் வந்து காங்கிரஸோடைய வார் ரூமும் காங்கிரஸோட ஐடி விங்கும் வந்து கொண்டு போகிறாங்கங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து நமக்கு வருகிற ஊடக செய்திகள், அங்கிருந்து வருகிற நமக்கு தகவல்கள் வந்து மிக தெளிவாக தமிழ்நாடு மாடலை அப்படியே பிடிச்சி காப்பி அடித்து அது மக்கள் மத்தியிலையும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இப்போ முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. ஆக வந்து இந்த கர்நாடகா காங்கிரஸினுடைய கர்நாடகாவினுடைய இந்தியா கூட்டணியினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஐ திங்க் மற்ற மாநிலங்கள்லேயும் வந்து பரவும்னு நினைக்கிறேன். தெலுங்கானாவிலையும் ஏறக்குறைய அவங்க நல்ல ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களும் ஏறக்குறைய இது மாதிரி ஒன்று ஸ்கீம்ஸை வச்சாவது கொண்டு போவாங்க. ஆக ஒட்டுமொத்தத்தில் சவுத் இந்தியாவில் பொறுத்தவரையிலையும் பாஜகவும் மோடியும் மண்ணை கவுவாங்கங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்த முதல் கட்டத்தில் நடந்த அந்த 102 எம்பி தேர்தலில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 70க்கு மேலே இந்தியா கூட்டணி பெறுங்கிறது வந்து உறுதிப்படாத தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதாவது அந்தந்த அங்கங்கே உள்ள ஊடகங்கள் வந்து இந்த தகவல்களை வந்து தெரியும். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடு இப்போ இருக்குது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால அதை அவங்க சொல்லலே ஒழிய, மற்றபடி ஊடகங்கள் மறைமுகமாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, இந்த 102 தொகுதிகளில் 70 தொகுதிகளுக்கு மேலே
இந்தியா கூட்டணி பெறுங்கிறதும் அதனுடைய உத்வேகமாக தான் வந்து சவுத் இந்தியாவில் குறிப்பாக கர்நாடகாவில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி மோடிக்கு மிகப்பெரிய ஒரு 0 பரிசு தான் கொடுப்பாங்க. அங்கே வந்து 1-2 ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு அமர்வில் வேறொரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.